நம்ம இந்தியாவில் ஆளு யார் அவனு மக்கள் வாக்கு போடுறாங்க. ஆனா சீனாவில தேர்தல் சூட கிடையாது. அப்படின்னா அங்கே யார் தலைவர்னு முடிவு பண்ணுறது யாரு? அந்த ரகசியம் தான் இன்னு பார்ப்போம். சீனாவில் ஒரு கட்சி மட்டுமே, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா, சிபிசி. இங்க வேறு அரசியல் கட்சி போட்டியிட முடியாது. அதான் அரசியல் சட்டமே சொல்லுது. அதனால் மக்கள் நேரடியாக வாக்கு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது. அதுக்கு பதிலா கட்சிக்குள்ளேயே தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்க நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் என ஒரு பெரிய குழு இருக்கு. 3000 பேருக்குமே. இவளை எல்லாம் கட்சியின் அங்கத்தினங்க. அவர் தான் பிரசிடென்ட், பிரீமியர், ஸ்டாண்டிங் கமிட்டி போன்ற தலைவர்களை அங்கீகரிக்கிறாங்க. ஆனா இது ஒரு அணிவகுப்பு மாதிரி தான். ஏனென்றா முடிவுகள் முன்பே கட்சிக்குள்ளேயே எடுக்கப்பட்டு இருக்கும். சாதாரண மக்கள் ஒரு வேளையிலும் யார் தலைவரா வரணும் என்று முடிவு சொல்ல முடியாது, வாக்கு போட முடியாது, பார்வை வைக்க சூட முடியாது. அப்படி இருந்தும் கட்சி சொல்லும் விஷயங்களை பின்பற்றணும். ஏனென்றா கட்சியே அரசு. அங்கே மக்கள் பிரச்சனை சொல்லாங்கன்னா அது லோக்கல் ஒபிஷியல்ஸ் வரத்தான் போகும். அந்த அதிகாரிகள் கேட்பாங்க, பதிவு பண்றாங்க. ஆனா பெரிய அரசியல் முடிவுகளில் அது தாக்கம் இல்ல. எதிர்ப்பு காட்டினா சில நேரங்களில் அது சட்ட விரோதம் என்று கருதப்படலாம். அதனால்தான் இதை ஒன் பார்ட்டி ரூல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மக்கள் வாக்கு போட மாட்டாங்க. ஆனா கட்சிக்குள்ளேயே யார் சக்தி வாய்ந்தவர், யாருக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் தான் அடுத்த தலைவர். சீனாவின் மக்கள் தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா அந்த தலைவர் அவர்களுக்கு முடிவு எடுக்கிறாங்க. அது நிலைத்தன்மையா இல்ல நிசப்தமான கட்டுப்பாடா? அது காலம் தான் சொல்லும்.